வணக்கம். வாதம், பித்தம், கபம் 96 தத்துவங்களில் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஏன் நமக்கு நோய்கள் தாக்குச்சுன்னா, நமக்கு நிறையா நோய்கள் நமக்கு வந்திருக்கிறதே தெரியாது. திடீர்னு போய் அட்மிட் ஆகும், பிரச்சனை அதிகமாகி ஆப்ரேஷன் அது இதுன்னு ஏகப்பட்ட விளைவுகளில் போய் முடிவாகி இறந்தே போயிடுவோம். அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம உடல் தத்துவம் நமக்கு புரியல. இந்த வாதம், பித்தம், கபம்ங்கிறது நம்ம உடம்புல எப்படி செயல்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எப்பேற்பட்ட சின்னதாக நமக்கு ஒரு ஃபால்ட்டு உடம்பு வந்தாலும் நமக்கு தெரியும். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் உடம்புக்குள்ளே உங்கள் அனுமதி இல்லாமல் ஒரு நோய் உள்ளே நுழைய முடியாது. கேரண்டி, உண்மையாக ப்ராமிஸாக நுழையவே முடியாது. அந்த தத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு நோயும் உங்களை தாக்காது. ஆன்மீகவாதிகள்லாம் சில பேர்த்தெல்லாம் அப்படி தான் இருக்காங்க. இப்போ இந்த தத்துவம் என்னன்னு பார்ப்போம். முதல்ல வாதம்னா காற்று, பித்தம்னா நெருப்பு, கபம்னா நீர். இந்த 3 பஞ்சபூதங்களும் சேர்ந்து நில தத்துவத்தையும் பிரபஞ்ச தத்துவத்தையும் மெயின்டைன் பண்ணிக்குது. நிலத்தத்துவம் இந்த உடம்புல தான் இருக்குது, பிரபஞ்ச தத்துவமும் இதில் உடம்புல தான் இருக்குது. ஆனால் இந்த 3 இந்த வாதம், பித்தம், கபம், காற்று, நெருப்பு, நீர், இந்த 3 சேர்த்து அதை 2ஐயும் சேர்த்து இயக்குது. அவ்வளோதான். இப்போ இது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல எப்படி செயல்படுது. நம்ம காற்றை சூடு பண்ணோம்னு வைங்களேன், என்ன ஆகும்? நீராக மாறும், பார்த்துருப்பீங்க. அதே சமயத்தில் தண்ணியை சூடு பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? காற்றா மாறும். அப்போ இந்த காற்றும் நீரும் தான் சமமாக இருக்கும். ஒரு இடத்துல காற்று மட்டும் இருக்குது வைங்களேன், நெருப்பே இல்லை அப்படின்னா அது பாட்டுக்கு இருக்கும். நீர் மட்டும் அது பாட்டுக்கு இருக்குது, நெருப்புத்தன்மை இல்லை அப்படின்னா அது பாட்டுக்கு கிடக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த நீர், இந்த நெருப்புத்தன்மை சமமாக இருக்கணும். சமமாக இல்லைன்னா பிரச்சனை ஏற்படுது. எப்படி சமமாக இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்றோம் பாருங்கள். இப்போ நம்ம உடம்பு அதிகமாக சூடாயிடுச்சு. சூடானா என்ன ஆகும் சொல்லியிருக்கேன். காற்று என்ன ஆகும் சூடானா? காற்று நமக்கு சீக்கிரமாக விரயமாயிடும். உடம்பு சூடாச்சுன்னா காற்று, உடம்புல இருக்கிற காற்று என்ன ஆகும்? வாயுத்தன்மை சீக்கிரமாக செலவாயிடும். ரெண்டாவது நீர்த்தன்மை அதுவும் செலவாயிடும். ரெண்டும் செலவாயிடுமா? அப்போ உடம்பு என்ன ஆகுது? வறட்சி தன்மை ஏற்பட்டு நமக்கு பாதிப்போம். என்ன பாதிப்பு வரும்னு பாருங்கள். சுவாதிஷ்டானம் நீர், மணிப்பூரகம் நெருப்பு, அநாகதம் காற்று. இந்த வயிறு சரியாக இயங்கலைன்னா கீழே மேலே 2 அடியாகும். பார்த்துங்க. சூடு அதிகமாகுதுன்னு வைங்களேன் உடம்புல, மணிப்பூரகம் கெடுதுன்னு அர்த்தம். எதனால் சூடு அதிகமாகுது? அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்கே சூடு அதிகமாகும். நீங்கள் சாப்பிடாமல் லேட் பண்ணிங்கனாலும் அசிடிசி, அதாவது சில இதுகள் அமிலங்கள்லாம் சுரந்து உடம்பு கெட்டு அது அந்த புண்ணாகும். அதான் சூடு அதிகமாகிடும். அதாவது சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா அந்த மணிப்பூரகமே பாதிக்கும். நிறையா சாப்பிட்டீங்கன்னா, அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அநாகதமும் சுவாதிஷ்டானமும் பாதிக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து ரொம்ப நேரம் வேலை பார்க்குறோம். ரொம்ப நேரம் வேலை பார்க்கும்போது எப்படி நம்ம உடம்பு சூடாயிடுச்சும்பாங்க. உடம்பு சூடாயிடுச்சுப்பா கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்து வேலை பார்த்து அப்படிம்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம கண்ணில் இப்போ ஒரு ஒளியை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஒளி என்ன ஆகும்னா கண்கள் மூலிமா உள்ள உடம்புக்குள்ளே ஏறும். கண்கள் மூலிமா ஒளி, அந்த வெப்ப சக்தி கண்கள் மூலிமா உள்ளே போயிடும். அதான் உண்மை. அப்போ அதிக நேரம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒளி சக்தியை வாங்கி 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 உள்ளே அனுப்பிச்சு உடம்பு சூடாயிடும். உடம்பு சூடானா என்ன ஆகும்? வாயுத்தன்மை குறையும். ரெண்டாவது நீர்த்தன்மை குறையும். வாயுத்தன்மை குறையும் அப்படின்னா அந்த இயங்கு சக்தி, காற்று உள்ள மணிப்பூர் இங்கே அபான வாயு, பிராண வாயு, சமான வாயு, 3 வாயு இருக்குது. இந்த 3 வாயுவும் அந்த சப்போர்ட் இல்லாமல் செயல்படும். நெருப்பு அதிகமாகிடுச்சுன்னா அபான வாயெல்லாம் நிறையா டரு புருன்னு விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? சூடு அதிகமாகிடும்.
காற்று சரியாக செயல்படாது. அது பாட்டு கண்டமேனிக்கு உள்ளே போய் அங்கங்கே எகிரி நின்றுக்கிட்டு ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுக்கும். நீர்த்தன்மை வறண்டு சிறுநீரகமும் சப்போர்ட் பண்ணாது. எதுக்கு? சூடாயிடுச்சுன்னா சிறுநீரகம் வந்து சப்போர்ட் பண்ணாது. சப்போர்ட் பண்ணலைன்னா இதயத்துக்கு நிறையா பிரச்சனை ஏற்படும். அடிப்படையே இதுதான். அப்போ நம்ம என்னென்னா, இந்த உடல் சூடை நம்ம லெவலாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அது எப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இதன் மூலிமா உங்களுக்கு நோய் வராத தன்மையை உருவாக்கலாம், முழுமையாக கேட்டிங்கன்னா. இப்போ உடல் சூடு குறைவாயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, அந்த காற்றுத்தன்மை வந்து நீர்த்தன்மையோட கலக்கும்போது காற்றோட நீர் போய் கலந்ததுன்னா அதுவும் நீராக மாறிடும். இப்போ நீர்த்தன்மை அதிகமாகி நமக்கு அப்பயும் செயல்பட முடியாத சூழ்நிலையை உருவாக்கும். புரியுதுங்களா? அப்போ அந்த உடல் தன்மை சூடு உடல் சூடு கரெக்டாக இருக்கணும். அதுக்கு இயற்கையாகவே நமக்கு என்னென்னா, 1 மணி நேரம் வலது நாடியும் 1 மணி நேரம் இடது நாடியும் ஓடும். ஏன் மாறி மாறி இந்த நாடி ஓடிக்கிட்டே இருக்குன்னா, 1 மணி நேரம் உடல் சூடை ஒரு லெவல்லேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு ஏற்றிட்டு போகும். அப்புறம் இடது நாடிக்கு மாதிரி சந்திர நாடி ஓட ஆரம்பிச்சிடும். சந்திர நாடி ஓடும்போது என்னென்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட லெவலில் இன்க்ரீஸ் ஆன அந்த சூடை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிட்டு வரும். அந்த 1 ஹவர் ஏற்றும் சூட்டை 1 ஹவர் இறக்கும். ஒரு குறிப்பிட்ட லெவல்லே ஏறி இறங்கிட்டு அலை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது இந்த உடம்புக்குள்ளே காற்று. அதனால தான் அந்த சூடு மெயின்டைன் பண்ணுது. ஓகேவா? இதை புரிஞ்சுக்கங்க. அடுத்து சரி, இதை நம்ம எப்படி கையாளணும்? இந்த 3 சக்தியும் வந்து நம்ம எப்படி கையாண்டால் நமக்கு சமநிலைக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். நமக்கு எடக்காகுதுன்னா நமக்கு உணரக்கூடிய இதை நீங்கள் ஓரளவு கவனித்து இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு எடக்காகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் தொடர்ந்து கடுமையான வேலை செஞ்சிங்கன்னா உடம்பு சூடாயிடுது. அப்போ நம்ம சூடாயிடுச்சுனாவே, உடம்ப ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுனாவே நீங்கள் தொடர்ந்து மறுநாளும் வேலைக்கு போவீங்க, வந்து தூங்குறீங்க. உங்களுக்கு அந்த உடல் சூடை தணிக்கிறதுக்கு உண்டான சக்தி இந்த தூக்கத்துக்கு தான் இருக்குது. ரொம்ப உடம்பு சூடாகிடுச்சுன்னா நல்லா தூங்குனீங்கன்னு வைங்களேன், 2 நாள் 3 நாள் நல்லா தூங்கி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தீங்கன்னு வைங்களேன், நார்மல் நிலைக்கு வந்துடும். சூட்டை உடம்பை தணிக்கிற பெரிய சக்தி அந்த உறக்க நிலைக்கு மட்டும்தான் இருக்குது. ஒன்று. சரி, சூடை வந்து எப்படி தணிச்சிடலாம்? காற்று சரி, இது நீர்த்தன்மையை நம்ம குறைக்கணும். என்ன பண்ணுறது? எப்படி நீர்த்தன்மையை குறைக்கணும்னா நடக்கணும். நடந்துக்கிட்டே அதிகமாக நடைப்பயிற்சி அதிகமாக இருந்ததுன்னா நீர்த்தன்மை வந்து மெயின்டைன் பண்ணி கரெக்டான நிலைமைக்கு வந்துடும். சரி, நிலத்தன்மை இருக்குது உடம்புல, நிலத்தத்துவம் இருக்குது. அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா, நிலத்தத்துவத்தை சரி பண்ணோம்னா ஓடுனா வாக்கிங் போனால் நீர்த்தத்துவம், ஓடுனா நிலத்தத்துவம் சரியாகும். நிறைய இடத்துல சதையெல்லாம் தொங்கிட்டு அந்த நிலத்தத்துவம் தேவையற்ற கொழுப்புகள் அது இதுன்னு தோணும், அது நிலத்தத்துவம். அதெல்லாம் இருக்கிறது கரைஞ்சி சரியாயிடுவேன். இப்போ ஓடுனா நிலத்தத்துவம் சரியாகும், ஓடுன தூரம் நடந்தினா நீர்த்தத்துவம் சரியாகும். புரியுதா? தூங்குனா உஷ்ணம் நெருப்பு தத்துவம் சமநிலைக்கு வரும். புரிஞ்சுக்குங்க. அப்போ வாயு இருக்குது, வாயுவுக்கு வந்து பிராணாயாமம் பண்ணணும். மூச்சு பயிற்சி பண்ணினா என்ன ஆகும்? ஜஸ்ட்டு மூச்சு பயிற்சி ஒரு 15 மினிட்ஸ் பண்ணினா போதும், சமநிலைக்கு வந்துடும். பிரபஞ்ச தத்துவம் இருக்குது, அதை எப்படி சரி பண்ணுறது? இப்போ சில பேர்த்துக்கு அமானுஷ்ய நோய்கள்லாம் தாக்கும், தெரியாது. இதெல்லாம் கேட்டால் தான் அந்த லெவலுக்கு போவாங்க, என்ன நோயினே தெரியாமல் மாட்டிகிட்டு முழிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்னா, 8 மாதிரி நடப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? வாக்கிங் போகிறப்ப 8 போட்டு நடப்பாங்க. இந்த ஈர்ப்பு திசையில் எதிர்த்து நம்ம உடம்பை செயல்படுத்தினோம்னா அந்த ஈர்ப்பு சக்தி நம்ம உடம்புக்குள்ளே அப்போ 8 மாதிரி வாக்கிங் போகணும். 8 போட்டு வாக்கிங் போகணும். 8 போட்டு வாக்கிங் போகலைன்னா என்ன பண்ணணும்? 8 போட்டு தான் வாக்கிங் போகணும். அப்படி இல்லைன்னா சுற்றி வரணும். மரத்தை சுற்றி வராங்கள்ல, மரத்தை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 20 ரவுண்டு இப்படி சுற்றி வரணும், அப்புறம் ரிவேஸில் சுற்றி வரணும். இப்படி சுற்றி வந்தீங்கன்னா இந்த அமானுஷ்யமான பிரபஞ்ச சக்தி வந்து நமக்கு பெருகும். இந்த 5 பஞ்சபூதங்களையும்
இப்படித்தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். அப்போ முதல் வந்து நெருப்பு தான் நம்மளோட மையப்பகுதி. அதுக்கு கீழே 2 பகுதி என்னென்னா காற்றும் நீரும் இருக்குது. அதுக்கு கீழே தான் வந்து நிலத்தத்துவம் இருக்குது. நேராக நெருப்பு தத்துவத்துக்கு நேராக கீழே இருக்குது. மையப்பகுதியில் பிரபஞ்ச தத்துவம் இருக்குது. நீங்கள் 4ஆக போட்டு பாருங்களேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெருப்பு, கீழே நேராக நிலம், இங்கிட்டு வாயு, இங்கிட்டு நீர் தத்துவம், மையத்தில் பிரபஞ்ச தத்துவம். இப்படித்தான் நம்ம உடம்பு வந்து செயல்படுது. புரியுதுங்களா? புரியலைன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை இதை பார்க்கறதுனால தவறு கிடையாது. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடல் எந்த லெவலில் இருக்குங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நன்றி.